ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் ரைஸ்க்கு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கடுகு சீரகம் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குட்டியாக கட் பண்ண கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் 1.5 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணேன். எனக்கு பத்தலை, நீங்கள் 5.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு புளியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் மல்லியிலை தூவி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கும். லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மோர் மிளகா அப்பளம் ஊறுகாய் வச்சு என்ஜாய் பண்ணலாம்.